சரவணபவ. ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் இருந்தார். அவரோட வாழ்க்கை ஆரம்பத்தில் மிகவும் அழகாக இருந்துச்சு. நிறைய கனவுகள், நிறைய ஆசைகள். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர் நினைத்தது எதுவும் நடக்கவே இல்லை. வேலை இல்லை, வீட்டில் அழுத்தம் அதிகரித்தது. நண்பர்கள் எல்லாரும் முன்னேறிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவர் மட்டும் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இரவு அவர் தனியாக அமர்ந்து அழுது கொண்டு இருந்தார். அவர் மனது முழுக்க மிகவும் சோர்வாக இருந்தது. அவன் உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தார். என் வாழ்க்கை ஏன் இப்படியா போய்கொண்டே இருக்கிறது கடவுளே என்று. அந்த நேரத்தில் ஒரு பழைய நண்பர் அவர் சொல்லிய அந்த வார்த்தை நினைவுக்கு வந்தது. முருகனை மனசார நம்பு, அவன் உன்னை கைவிட மாட்டான் என்று. அந்த இரவு அவன் அருகில் இருந்த முருகன் கோவிலுக்கு சென்றான். மழை சின்ன சின்ன துளிர்களாக விழுந்தது. மனநிலை அமைதியாக இருந்தது. அவன் உள்ளே சென்று முருகன் முன் நின்றான். முதலில் அவனால் பேச முடியவே இல்லை. ஆனால் சில நிமிடங்கள் கழித்து அவன் மனமுடைந்து கண்ணீர் விட்டான். முருகா, என்னால் முடியலையே, அதுக்கு நீதான் ஏதாவது செய்யணும், நீ ஏதாவது சொல்லு முருகா அப்படின்னு அவன் அழுதுகிட்டே நின்றுட்டு இருந்த போது ஒரு அதிசயம் நடந்தது. அங்கிருந்த பூசாரி அவனை பார்த்து மெதுவாக சொன்னார், கவலைப்படாதே மகனே, இது முடிவில்லை, இதுதான் உன் புதிய தொடக்கம். அந்த வார்த்தை அவனுடைய உள்ளத்தை நேராக தொட்டது. யாருக்கும் தெரியாத அவன் வேதனை. ஆனால் அந்த வார்த்தை சரியாக அவனுக்கான பதிலாக அமைந்தது. அவன் அமைதியாக வீடு திரும்பினான். அந்த நாளுக்கு பிறகு அவன் வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பித்தது. முருகன் அவனுக்கு நேரடியாக வெற்றி தரவில்லை, ஆனால் அவர் மனதை மாற்றினான். அவன் தினமும் காலை எழுந்தவுடன் முருகன் படத்தின் முன் அமர்ந்து ஒரு வரி மட்டும் சொல்வான், என்னால் முடியலனாலும் உன்னால தான் முடியும் முருகா அப்படின்னு. அதன் பிறகு அவன் ஒரு சிறிய முயற்சிகளை செய்ய ஆரம்பித்தான். தினமும் 1 மணி நேரம் படிப்பு, தினமும் ஒரு புதிய விஷயம் கற்றல். மாதங்கள் கடந்து போனது. வெளியில் பெரிய மாற்றம் ஏதும் தெரியவில்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் ஒரு சக்தி உருவானது. ஒரு நாள் அவன் எதிர்பாராத ஒரு வாய்ப்பு அவனுக்கு வந்தது. ஒரு வேலைக்கு அழைப்பும் வந்தது. அவன் இன்டர்வியூக்கு போனான். முன்பிருந்த பயம் இந்த முறை இல்லை. முருகன் மீது நம்பிக்கை கொண்டு பேசினான். அதனோட விளைவு அவன் தேர்ந்தெடுக்கப்பட்டான். அந்த நாளில் அவன் புரிந்து கொண்டான், முருகன் அவனுக்கு வெற்றி கொடுக்கவில்லை, அவனை வெற்றிக்கு தயாராக்கினார். இப்போது இதை கேட்கும் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோணலாம். ஆனால் அது முடிவு இல்லை. அது முருகன் உங்கள் வாழ்க்கையில் திருப்புமுனை கொண்டு வரப்போகும் நேரம். நீங்கள் செய்ய வேண்டியது நம்பிக்கையை விடாதீர்கள், முயற்சியை நிறுத்தாதீர்கள். மனசார முருகனை நம்புங்கள். அவர் கண்டிப்பாக பதில் தருவார். அது சத்தமாக இருக்காது, ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறும் அளவுக்கு இருக்கும். நீங்கள் ஒருவர் அல்ல, முருகன் உங்களுடனேயே இருக்கின்றார். நீங்கள் விழுந்தால் அவர் உங்களை எழுப்புவார். ஓம் சரவணபவ.